ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜிஸி நம்மளோட ஷூ 2 பேருமே அங்கே ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே வீடியோ எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. அப்போங்க நம்ம ஜிஸி சொல்கிறா, நம்ம என்னோட பிரதர் யாங் ஷூவோட பிஸ்னஸ் எதிரி தான். பட் நான் அவன் கூட சேர்ந்து ரிலேஷன்ஷிப்பில் 3 இயர்ஸாக இருந்துகிட்ருக்கேன். நான் வாழ்க்கையில் பண்ண தப்பு என்ன தெரியுமா, நான் அவனை இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே நாங்கள் இன்டிமேட் ஆகும்போது எடுக்க விட்டது தான் சொல்கிறா. ஸோ இப்போ இந்த இது வேணான்னு நினைக்கிறேன்ப்பா, அதை கட் பண்ணுறீங்களான்னு சொன்னதும், என்ன தவிர யார் இதை பார்ப்பாங்க, நீ கவலைப்படாத பேபி அப்படின்றதாவே சொல்கிறான். ஸோ குட் கேர்ளில் சரி நீ ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போ, நம்ம நாளைக்கு மீட் பண்ணலான்னு சொன்னதும் அவன் ஹாப்பி ஆகிட்டாங்க. கிஸ் கொடுத்ததுமே அவன் அங்கேருந்து கிளம்பி போனால் அங்கே அவனோட பர்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு ஐயோ பர்ஸை விட்டுட்டு போயிட்டாரான்னு சொல்லிட்டு இவங்க வேகமாக எடுத்து கொடுக்க போகிறா. பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அங்கே பேசிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே காருக்குள்ளே 2 பேர் இருக்கும்போது கார் என்ன மாதிரி ஒரு டான்ஸ் ஆடிச்சு தெரியுமாப்பா. பார்க்கவே எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நீ 100க்கு மேலே வீடியோஸ் எல்லாமே 2 பேர் சேர்ந்து ஒன்றா இருந்ததை எடுத்து வச்சுருக்க. எப்போ நீ எங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் காமிப்பா அப்படின்றத சேர்த்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை கேட்டதுமே ஹீரோ எனக்கு பயங்கர ஷாக் ஆகிருது. என்ன நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு இவ பயந்து போய் நிற்கும் போது இது எல்லாமே உன்னோட பிளான் தான். ஏன்னா இவன் அவங்க பிரதரை பழி வாங்குறதுக்காக தான் அவளை டூலாக யூஸ் பண்ணுறான்னு சொல்லும்போது ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ அப்போ அங்கே அடிப்பட்டப்ப யாருமே பயந்து போய் ஹெல்ப் பண்ணாமல் இருக்கவும் அப்போங்க இந்த சூதா நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணி அங்கே காப்பாற்றிருக்கான். ஸோ அப்போ அதுவுமே உன்னோட பிளான் தானான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. பாங்க எப்போ நீ இந்த வீடியோஸ்லாம் காமிப்பேன்னு சொன்னதும் இன்னும் 3 டேஸில் இந்த என்கேஜ்மெண்ட் பண்ணும்போது அவங்க பிரதர் வருவான்ல, அவங்க முன்னாடி அவங்க சிஸ்டர் லட்சணத்தை போட்டு காமிக்கணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு ஹீரோயின் மனசே உடஞ்சி போயிடுது. என்னை டேட் பண்ணது எல்லாமே பொய்யா, என்னை ஏமாத்தினியான்னு சொல்லிட்டு அவள் பயங்கரமாக எமோஷன் ஆகிட்டேக்கா. அவனுக்கு பெரிய மனசில் இவன் நினைப்பப்பா, நம்ம ஷூவை எதுக்குறானா, அவன் தங்கச்சி இப்படி ஒழுக்கங்கட்டு போய் இருக்கிறத பார்த்து அவன் ஃபேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசினதும் அவள் பயங்கரமாக எமோஷன் ஆகிட்டு கையில் இருக்க ரிங்கை கழட்டிடுறான். எமோஷன் ஆகிட்டு அப்படியே அங்கே போயிட்டு கீழே போய் விழுந்துடுறா. எல்லாமே பொய்யா, எதுக்காக என்னை ஏமாத்தின அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு பயங்கர கஷ்டமாயிட்டுருக்கு. ஸோ ஒரு பர்சன் அவளை கிட்னாப் பண்ணி அங்கே தூக்கிட்டு போகும்போது என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவள் கெஞ்சும் போது இந்த சூதா காப்பாற்றிருக்கான். ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு ட்ரக்கு கொடுத்துருக்காங்கன்னு அவள் சொல்லியிருக்கா. சேர்ந்து அவங்க ரொமான்ஸ் பண்ணியிருக்கான். அப்போ அங்கே எல்லாமே பக்கா பிளான் தான் சொல்லிட்டு அவளுக்கு புரிஞ்சுக்குது. நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சதுமே அவள் பயந்து போயிட்டு நடந்ததுக்காங்க சாரி, காப்பாற்றினது தேங்க்யூன்னு சொன்னதும், நீ இதை எப்படி ஈக்குவல் பண்ணுவ, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இதை ஈக்குவல் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் பேசியிருக்கான். ஸோ அப்பாங்க எல்லாமே ஆரம்பத்துலேருந்து நீ பொய்யா பேசுனியாடான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே அழுகையோடு சேர்ந்து சிரிப்பு தான் வந்துச்சுக்கு. என் வாழ்க்கையே எப்படி போச்சு, எல்லாமே இப்படி பொய்யா நீ பண்ணியிருக்க, என் பிரதரை ஹர்ட் பண்ணுறதுக்காக என்கிட்ட எவ்வளோ பொய்கள் நீ பேசியிருக்க அப்படின்றத சொல்லிட்டு எமோஷன் ஆகிடுச்சேக்கா. ஸோ அப்போ நம்ம யாங்ஷோ உங்க கால் பண்ணுறான். அவளுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப பயமாயிருது. சிசி நீ எப்படி இருக்க, உன்னோட யோகா சென்டர் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அப்போங்க உனக்காக ஒரு பர்சன் ரொம்ப வருஷமாக காத்துட்ருக்காங்க, நீ எப்போ வருவ மீட் பண்ண அப்படின்ற செட்டு கேட்டா அவள் பயங்கரமாக எமோஷன் ஆகிட்டா அழுதுச்சேக்கா. கூடி சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறதுக்காக வர்றேன், எவ்வளோ வருஷம் நான் உங்கள்கிட்ட ஒதுங்கி இருந்ததுக்கு சாரி அப்படின்ற விஷயத்தை அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அங்கே அவனுமே சரி ஓகே நீ ரொம்ப லேட் பண்ணாத, அம்மா அப்பா நான் எல்லாருமே உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு இருந்தா. ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் அவங்க எவ்வளோ நாள் என்னை ஏமாத்திருக்கான் பார்த்தியான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப அங்கே கவலையாயிட்டுருக்கு. ஸோ அப்போங்க அவள் எழுதி வச்சிட்ருக்கா, இதுக்கப்புறம் நீ எப்பயுமே என்னை மீட் பண்ண முடியாது, அந்த 3 டேஸ்க்கு முன்னாடியே நான் டிசப்பியர் ஆகிடுவேன், எப்பயும் நீ என்னை பார்க்க முடியாது அப்படின்ற சொல்லிட்டு அவங்க பேசிகிட்ருக்கா. நீ என்னோட குடும்பத்தை பேங்க்ராப் பண்ணி ஒன்றும் இல்லாமல் பண்ணுவியா, நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாட்டான்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. போகிறதுக்கு முன்னாடி உன்ட்ட அந்த எந்த ஃபுட்டேஜ் இல்லாமல் போயிடும்னு சொல்லிட்டு அவங்க டேட் எல்லாமே அங்கே குறித்து வச்சுட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு என்ன பிபி என்ன குறிச்சிட்ருக்கா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நம்ம என்கேஜ்மெண்ட் டேட் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்காக தான் நான் குறிச்சிட்ருக்கேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. இதோட எண்டுன்னு என்னமோ எழுதியிருக்கேன்னு சொன்னதுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றத சொல்லும்போது அப்போ அங்கே அவன் பேசின விஷயங்கள் மட்டும்தான் அவளோட மைண்டில் போயிட்டுருக்கு. நீ ஏன் ஏதாச்சும் தப்பாக புரிஞ்சிட்ருக்காதா, அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அவனை போய் ஹக் பண்ணிக்கிறா. நான் உனக்கு என்கேஜ்மெண்ட் பார்ட்டி எதுவுமா உனக்கு பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன், என்னோட பிரதரை நான் கண்டிப்பாக கூப்பிடணுமான்னு சொன்னதும் கண்டிப்பாக அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுமே ரொம்ப ஹாப்பியாகிட்ருக்கான். ஸோ அப்போங்க
நம்ம என்கேஜ்மெண்ட் டேட் அன்னைக்கு நீ வெயிட் பண்ணு, உன் பிரதர் வரட்டும் அப்படின்றத சொன்னதும் கேட்குறேன், என் பிரதரை கூப்பிடணுமான்னு சொன்னதும் என்ன பேசிட்டு இருக்க, கண்டிப்பாக உன் பிரதர் வரணும், ஏன்னா எனக்கும் அவருக்கு நடுவில் ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, ஸோ அதை எல்லாத்தையும் நான் முடிவுக்கு கொண்டு வரணும்லன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண போனதும் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகிறா. ஸோ அவள் எங்கள் உள்ளே போனதுமே வேமா வந்து அங்கே ஃபோன் அங்கே செக் பண்ணி பார்த்துட்ருக்கா. அங்கே பாஸ்வேர்டை போட்டு பார்த்தா அவளுக்கு எந்த பாஸ்வேர்டுன்னு சரியாக தெரியலை. இவன் அதுக்குள்ளே அங்கேருந்து வெளியே வந்ததுமே என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அப்படியே புக் படிக்கிற மாதிரி அங்கே ஒரு ட்ராமா பண்ண ஆரம்பிச்சிடுறா. நெக்ஸ்ட் அவங்க எல்லாத்தையும் வீட்டை க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது எதுக்காக இதெல்லாமே தூக்கி போட்டுட்ருக்கேன்னு சொன்னதும், ஏன்னா இதெல்லாம் பழசாயிருச்சுப்பா, நம்ம புதுசாக வாங்கலான்னு சொன்னதும், பட் ஃபோட்டோ முதற்கொண்டு ஏன் போடுற அப்படின்ற சொன்னால், ஏன்னா அது பழைய ஃபோட்டோ எல்லாமே வந்துட்டு புதுசாக நம்ம கிளிக் பண்ணலான்னு சொன்னதும், நீ என்ன வித்தியாசமாக பிஹேவ் பண்ணிட்டுருக்க, என்னை விட்டுட்டு போக மாட்டேலன்னு சொன்னதும், என்ன பேசிகிட்ருக்க, உன்னை போய் நான் விட்டுட்டு போவேனா அப்படின்றத சேர்த்து அவள் கேட்குறா. கண்டிப்பாக உன் கூட சேர்ந்து ஹாப்பியாக நான் எப்பயுமே வந்துட்டு வாழணும் தான் நான் ஆசைப்படுறேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ நீ கவலைப்படாத, என் பிரதர் வந்துடுவார் அப்படின்றத சொல்லும்போது, சரிப்பா இதை மெய்டவங்க கூட க்ளீன் பண்ணலாம்லன்னு சொன்னதும், இல்லை நானே பண்ணிக்கிறேன்னு சொன்னதும், சரி நீ யோகா சென்டர் போகணும்ல, நான் விட்டுட்டு போகிறேவான்னு சொன்னால், இல்லை நான் வந்து ஜாப்பை விட்டுட்டு கொஞ்சம் பிரேக் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும், சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்றத செய்யிட்டு பக்கத்தில் அப்படியே போயிட்டு கிஸ் பண்ண போனால், என்ன பண்ணிகிட்ருக்கா, ஃபஸ்ட்டு நீ கிளம்பு அப்படின்றத சொல்லும்போது, என்ன வித்தியாசமாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்கா, என்கிட்டருந்து ரொம்ப விலகி இருக்க மாதிரி ஏன் எனக்கு தோணுது அப்படின்ற செட்டு யோசிச்சுட்டு, இல்லை நான் ஓவர் திங்கிங் பண்ணிகிட்ருக்கேன், என்ன போய் அவள் எப்படி விடுவான்னு சொல்லிட்டு போகிறான் நம்ம ஹீரோயின். இன்னும் வந்துட்டு ஒன் டே தான் இருக்குது, நான் கண்டிப்பாக உன்னை விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்ற செய்யிட்டு இருக்கும்போது அப்போங்க நம்ம லேன் அவளை கால் பண்ணி வர சொல்கிறா. நான் வந்து ஷூவோட ஃபியான்ஸே அப்படின்றத சொன்னதும், உனக்கு என்ன வேணுமோ அதை சொல்லுன்னு சொன்னதும், எனக்கு அடுத்த மாதம் கல்யாணம் இருக்குது, நீ அவர் கூட சேர்ந்து என்கேஜ்மெண்ட் பண்ண போகிறதா கேள்விப்பட்டேன், நீ அவரை விட்டு விலகி போன்னு சொன்னதுமே, அப்போங்க இதை பற்றி நீ என்கிட்ட பேச வேண்டிய அவசியம் கிடையாது, அவன்கிட்டே பேசலாம், அது சரி கல்யாணம் எப்போ அப்படின்ற செட்டு கேட்டால் அடுத்த மாதம் தான் அப்படின்றத சொன்னதும், அப்போங்க ஹீரோயின், ஓ அப்போ அங்கே பார்ட்டி வச்சுட்டு நீ வந்து இங்கேயுமே என் கூட சேர்ந்து இந்த மாதிரி வேலை பண்ணிட்டுருக்கியா, எவ்வளோ கேவலமான ஜென்மண்டானின்னு சொல்லிட்டு, நீ நினைக்கிற மாதிரி அவன் கிடையாது, அவன் ஒரு மனுஷனே கிடையாது, அவனை மட்டும்தான் லவ் பண்ணுறான், ஸோ நீ வந்து அவன்கிட்ட விலகிறதான் பெட்ரு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொன்னதும், அந்த பொண்ணு கோவம் ஆகிட்டு, என்ன தைரியம் தான் நீ அவரை பற்றி இவ்வளோ பேசுவேன்னு சொல்லிட்டு மூஞ்சில் தண்ணி தூக்கி ஊற்றி விட்றா. அவளுக்கு அவன் மேலே அவ்வளோ ஒரு லவ், கோவமாயிட்டு பிடிச்சி தள்ளி விட்டா, தலையில் அடிபட்டு ரத்தம் வந்துடுது. ஸோ கோவமாகி போயிட்டு என்ன பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு தீட்டிட்டு வேமா அவளை அங்கே தூக்கிட்டு போனதும், நான் தான் உங்களோட ஃபியான்ஸே, நீங்கள் எதுக்காக அவளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க அப்படின்றத சொன்னால் காம போயிடுறான். பேபி இங்கே உட்காரு, நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன், இந்த மேட்டரை ஹேண்டில் பண்ணிட்டு அப்படின்ற சொல்லிட்டு போயிட்டு அவட்ட அங்கே பேசுறதுக்காக போகிறான். வந்து தயவு செஞ்சு நீ என்னை மன்னிச்சிருப்பா, இந்த மேரேஜ் வந்து வீட்டில் ஏற்பாடு பண்ணது, பட் ஆனால் நான் உன்னை தான் லவ் பண்ணிட்டுருக்கேன், உன்னை தான் கல்யாணம் பண்ணுவேன், எப்படியாச்சும் அந்த மேரேஜை நான் ஸ்டாப் பண்ணிடுவேன் அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. ஸோ இன்னும் எவ்வளோ போய் பேசுகிறான் பாருன்னு சொல்லிட்டு, இல்லை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன்ப்பா, நீ காரை ட்ரைவ் பண்ண அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ டக்குன்னு பார்த்தா அப்போ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருது. மயக்கமாக இருக்கவுமே அப்போ அங்கே எந்திரிக்கவும், என்னாச்சும் உனக்கு நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்டா, உன் கையில் என்ன இன்ஜுரி ஆயிடுச்சான்னு சொன்னதும், இல்லை சின்ன அடி தான், எனக்கு அது முடிக்க சந்தோஷம், நான் இப்போ வந்துடுறேன், நான் டாக்டரை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் போனால், நம்ம ஹீரோயின் திரும்பவுமே நான் உன்னை விட்டுட்டு போகணுன்னு ஆசைப்பட்டா, நீ என்னை எதுக்காக காப்பாற்றின, ஏன் என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டா அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப எமோஷன் ஆகிட்டேக்கா. ஸோ அப்போ பார்த்தா அங்கே ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது, என்னென்னு பார்த்தா லின் அங்கே வீடியோ அனுப்பிவிடுறா. இவங்க லைவாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவளை பழி வாங்குறதுக்காக தான் இவை சும்மா ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கான், உங்களை தான் மேரேஜ் பண்ணுவான், அவங்க ஒன்றா இருக்க வீடியோஸ்லாம் அவள் எடுத்து வச்சுருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ரிவெஞ்ச் எடுக்காகவா நீங்கள் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டால், அங்கே ஆமான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவள் அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு, நான் வந்து உங்கள் வாயாலே இதெல்லாமே கேட்கணும்னு ஆசைப்பட்றேன், இதெல்லாம் உண்மையான்னு சொல்லி கேட்டதும் அவன் ஆமான்னு சொன்னதுமே, நீங்கள் எனக்கு மட்டும்தான் சொந்தம், நான் அவள் பறிச்சிட்டாலோன்னு பயந்து போயிட்டு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சிடென்ட் பண்ணி அவளை காப்பாற்றுற மாதிரி பண்ணீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு கார் ஆக்சிடென்ட்டை நீங்கள் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்றத சொன்னதுமே, ஓகே நீ கவலைப்படாதன்னு சொன்னதும், ஹீரோயின் திரும்பவுமே நீ ஏமாத்திட்ட, நான் வந்து திரும்பவுமே உன்னோட மாயாஜாலத்தில் விழுக விரும்பலை அப்படின்றத சொல்லிட்டு, நீ என்னடா என்னை ரிவெஞ்ச் எடுக்கிறது, உன்னை நான் என்ன பண்ணுறேன்னு பாடான்னு சொல்லிட்டு ஃப்ளைட் டிக்கெட் அங்கே புக் பண்ண சொன்னதும், அப்போ அவன் வந்து என்ன ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிகிட்ருக்க, எங்கே போகிறேன்னு சொன்னதும், என் பிரதர் வர வேணாமா, அவருக்காக தான் டிக்கெட் புக் பண்ணுறேன்னு சொல்லும்போது, நான் பயந்து போயிட்டேன் பேபி, நீ எதுவும் என்னை விட்டுட்டு போயிடுவேணுமோன்னு சொல்லிட்டு நான் எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றத சொன்னதும், சரி ஓகே நீ ஏதாச்சும் என்கிட்ட சொல்லணுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. அப்போ உனக்கு என்ன வேணாலும் நான் கேளு பண்ணுறேன்னு சொன்னதும், உன்னோட பாஸ்வேர்டு எனக்கு வேணும்னு சொன்னதும், உன்னோட பர்த்டே டேட்டு தான் சொன்னதும், என்னோட பர்த்டே டேட்டு நீ ஏன் வச்சுருக்கான்னு சொன்னதுமே, ஏன்னா நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு
அப்படின்றத சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் திரும்பவுமே என்னோட பிரதரை கண்டிப்பாக அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் வர சொல்லணுமான்னு சொல்லிட்டு கேட்டா அங்கே அவன் யோசிக்கிறான். நீ இப்போ முடியாதுன்னு வேணான்னு மட்டும் சொல்லிடு, நான் உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்க ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சா கண்டிப்பாக கூப்பிடுன்னு சொன்னதுமே நீ திருந்த மாட்டேனான்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்கிறான். நைட்டு போல் அங்கே அவன் தூங்கிட்டு இருக்கும்போது திரும்பவுமே அவங்க அந்த ஃபோன் எடுத்து அங்கே வீடியோஸ் எல்லாமே எடுத்து பார்த்தா அங்கே ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எப்பப்பா அந்த வீடியோஸை லீக் பண்ணுவ, 2 பேரும் ஒன்றா இருக்கிறத பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஆசையாக இருக்குது, அவள் ட்ரெஸ் இல்லாமல் எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு நாங்கள் ஏங்கிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு அசிங்கமாக போட்டிருக்கானுங்க. ஸோ அதை பார்த்துட்டு எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையில் நீ கண்டிப்பாக இதுக்கப்புறம் என்னை பார்க்க மாட்டேன், எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டேக்கா. எவ்வளோ ஈஸியாக நீ என்னை ஏமாத்திருக்க அப்படின்றத சொல்லிட்டு அவள் லக்கேஜ் எல்லாமே எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டே கிளம்பி போனால் எங்கே போயிட்டுருக்கன்னு சொன்னதும் என் பிரதரை தான் கூப்பிட போகிறேன்னு சொன்னதும் அதுக்கே நீ லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிற, என்னை எதை விட்டுட்டு போகிறேன்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கா, இதில் யோகா கிளாஸ் தான் இருக்குது, அவருக்காக தான் கொண்டு போயிட்டுருக்கேன், தேவைப்படும் அப்படின்றத சொன்னதும் அப்போ அங்கே மனசுலேயும் கூட சேர்ந்து இருந்து எவ்வளோ பொய்கள் எனக்குமே சரளமாக வருது அப்படின்றத சேர்த்து யோசிக்கிறா. ஸோ நானுமே கூப்பிட வரேன்னு சொன்னதும் உன்னோட ரிலேஷன்ஷிப் இப்போ வரைக்கும் என் பிரதருக்கு தெரியாது, ஸோ நீ கூப்பிட வர வேணாம், நானே வந்துட்டு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனால் அப்போ அவன் ஹார்ட்லாமே பெயின் ஆயிடுச்சுக்கு. எனக்கு என்ன ஆயிடுச்சுக்கு திடீர்னு ஏன் எனக்கு ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஸோ இவங்க வெட்டிங்கில் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இன்றைக்கி அவங்க வந்து அசிங்கப்பட போகிறத நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்துட்டு ரொம்ப ஓவர் அமௌண்ட்டே வந்து எப்போ பார்த்தாலுமே உரண்டை எழுதிட்டு இருக்கான்ல, அவனுக்கு யார் நம்ம புரிய வைக்கலான்னு சொல்லிட்டு பேசும்போது அந்த லின்மே அவள் வந்து ஏன்ட்டேருந்து இவரை பறிக்க பார்த்துருக்கா, கண்டிப்பாக அவளுக்கான பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவள் பேசிகிட்டு இருக்கா. என்ன நாங்களாம் பேசிகிட்டு இருக்கோம், நீ எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்றத சொன்னதும் வந்துட்டு எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருக்கான்ப்பா, ஒன்றும் கவலைப்படாது அப்படின்றத சொல்கிறாங்க. எப்போ நீ ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொன்னதும் உங்கள் பிரதரோட சேர்ந்து அவள் உள்ளே என்ட்ரானதுமே நான் வந்து பண்ண போகிறேன் அப்படின்ற விஷயத்தை அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ உங்கள் சிஸ்டரோட பிஹேவியரை பார்த்து அவன் ரொம்ப அப்படியே வந்து சந்தோஷப்படட்டும் அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போது ஹீரோயின் ஏர்போர்ட்டுக்கு வந்து அங்கே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறான், நீங்கள் அதை கொண்டு போய் டெலிவரி அவனுக்கு பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு, நான் உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறா. ஸோ அங்கே ஒரு பர்சன் வந்து இங்கே வந்து ஷோன்றது யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னாச்சு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்டால் இதை வந்து சிசி தான் அனுப்பியிருக்காங்க உங்களுக்காக அப்படின்றத செட்டு கொடுத்ததுமே அவன் என்ன அனுப்பியிருக்கா அப்படின்றத செட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே அந்த கையில் போட்டிருந்த ரிங் தான். அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுது. ஸோ 2 பேருமே கையில் போட்டுக்கிட்டதுமே என்ன இந்த ரிங் நீ போட்டு விடுற எனக்குன்னு சொன்னதும் இந்த ரிங்கை நீங்கள் கழட்டிட்டீங்கன்னா என் மேலே லவ் இல்லைன்னு சொல்லிட்டு அர்த்தம் அப்படின்றத சொன்னதும் அப்படியா அப்போ நான் இப்போவே கலட்டுறேன்னு சொன்னதுமே நீங்கள் விளையாடாதீங்க, நான் உண்மை பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் கலட்டினீங்கன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னதும் எல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு அப்போ என்ன வந்து அவள் பண்ணிகிட்ருக்கா, அப்போ அங்கே ஆல்ரெடி எல்லாமே என்னை விட்டுட்டு போகிறதுக்காக தான் பக்கா பிளான் பண்ணி போயிட்டாளான்னு சொல்லிட்டு இவன் ரொம்பவே அங்கே பதட்டமாயிடுறான். கண்டிப்பாக இருக்காதுன்னு சொல்லிட்டு அங்கே ஃபோன் பண்ணுறான். அவளுக்கு ஃபோனுமே அங்கே சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷாக் ஆகி போயிட்டு என்னாச்சு அப்படின்ற செட்டு கேட்டா அவள் என்னை விட்டுட்டு போயிட்டான்னு சொன்னதுமே அவளுக்கு பயங்கர ஹாப்பியாக இருது. என்ன பேசிகிட்டு இருக்கா, அந்த வீடியோஸ்லாம் எங்கே, அவள் எப்படி உன்னை போய் விட்டுட்டு போவா, உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தாள் அப்படின்ற சைட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்பாங்க ஐ திங்க் வந்துட்டு அவள் சீக்ரெட்டாக ஆல்ரெடி இவனை விட்டுட்டு போக தான் பிளான் பண்ணியிருக்கான் நாங்கள் லின்னு சொன்னதும் அவன் அங்கே ரொம்ப பதறி போயிருக்கான். சரிப்பா உன் ஃபோனில் வந்துட்டு அந்த வீடியோஸ் இருந்துச்சேன்னு சொன்னதுமே இவன் வீடியோஸ் செக் பண்ணி பார்த்தா ஆல்ரெடி எல்லாமே டிலீட் ஆகிருக்கு, பக்கா பிளான் பண்ணி எல்லாத்தையுமே அவள் அழிச்சிட்டு போயிட்டா அப்படின்ற சீட்டை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ரொம்ப கோவப்படுறாங்க. கொஞ்சம் அவசரப்படாதீங்க, அவங்க பிரதர் எப்படினாலும் இங்கே வருவான்ல, அவன் எங்கே போயிருப்பா, கண்டிப்பாக அவன் இங்கே வரட்டும் அப்படின்ற சீட்டு பேசும்போது இது எல்லாத்தையுமே தூக்கி போட்டு அங்கே உடைக்க ஆரம்பிச்சிடுறான். என்ன பண்ணிட்டு இருக்க, முட்டாள் மாதிரி ஏன் பிஹேவ் பண்ணுற அப்படின்றத சொன்னதும் அவள் எப்படி என்னை விட்டுட்டு போவான்னு சீட்டு இவன் கத்துனதுமே அப்படின்னு பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறான். நான் தேட போகிறேன்னு சொன்னதும் என்ன பண்ணிட்டு இருக்க, நீ என்ன அவளை லவ் எதுவும் பண்ணுறியா அப்படின்றத சொன்னதும் இதுக்கெல்லாம் காரணமே நீங்கள் தான்டா, அவங்களால தான் என்னை விட்டுட்டு போயிட்டா, ஆமாம் நான் கண்டிப்பாக அவளை லவ் பண்ணிட்டுருக்கேன், அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்ற சைட்டு அவள் ரொம்ப கோவப்பட்டுட்டு இப்போவே நான் போகிறேன்னு சொன்னால் நீ வந்துட்டு என்னை விட்டுட்டு போக முடியாது, உன் குடும்பமும் என் குடும்பமே பில்லியன் கணக்கில் எல்லாமே டீல் போட்டிருக்கோம், போனேன்னா எல்லாம் ஃபினிஷ் ஆயிரும்னு சொன்னதும் அப்படியா அதை எல்லாத்தையும் நான் திரும்ப அடைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்ற சைட்டை அவள் வேகமாக போனதுமே இவள் கழுத்தில் வந்துட்டு கண்ணாடியை வச்சுட்டு நான் செட்டு மிரட்டான். கண்டுக்காமல் போனதும் நம்ம ஹீரோ ஏன் அவள் யாரையும் லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு பேசின விஷயம் தான் அவளுக்கு ஞாபகம் வருது. நீ எவ்வளோ செல்ஃபிஷ்ன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. இவன் அங்கே கார் எடுத்துகிட்டு கிளம்பி போகிறான். அங்கே போகும்போதே பார்த்தா இவனுக்கு ஒரு பயங்கர ஆக்சிடென்ட் ஆகி போயிடுது.
ஸோ ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. அவன் கை கால்லாம் அடிபட்டு போயிருக்கான். நான் எப்படி இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிடுது. சார் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க நர்ஸ் வந்து. அப்பாங்க இதுக்கு முன்னாடி அவள் எவ்வளோ தூரத்துக்கு கேர் பண்ணி பார்த்துக்கிட்டான்ற விஷயம் எல்லாமே அவனுக்கு நல்லாவே ஞாபகம் வருது. சேர்ந்து ஹாப்பியாக இருந்த மூமெண்ட் எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வந்துட்டுருக்கு. நீ இப்படிலாம் பண்ணேன்னா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அவள் போயிருக்கா. ஸோ இப்போ இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு என்னால் தான் அவள் போயிட்டான்னு சொல்லிட்டு அவள் பயங்கரமான கஷ்டமாயிட்டுருக்கான் காமிக்கிறாங்க. அங்கே நம்ம யங்ஷு வந்து ஹாப்பியாகிட்டு ஹக் பண்ணிட்டு ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருந்தேன்ப்பான்னு சொன்னதுமே, இப்போ வீட்டுக்கு போகலாமா அப்படின்ற செட்டு கூப்பிட்டதுமே, சரி உன்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற சொன்னதும், நான் இதுக்கப்புறம் திரும்ப அங்கே போக மாட்டேன், நான் ஆல்ரெடி பிரேக்கப் பண்ணிட்டேன் அவனன்னு சொன்னதுமே, நீ திரும்ப வந்ததே எங்களுக்கு ஹாப்பி, நீ வீட்டுக்கு வா, இதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கே வந்துட்டு கூட்டிகிட்டு கிளம்பிட்டு இருக்கான். ஸோ அம்மா அப்பா வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க உன்னை பார்த்து, உனக்காக ஒரு பர்சன் காத்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனால் என்ன வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இவனோட ஆக்டிவிட்டிலாம் சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சிருக்கு. இந்தா உனக்காக தான் ஹர்பல் டீன்னு செட்டு கொடுக்குறான். ஸோ பாஸ்டில் ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. ஸோ சேமாக வந்துட்டு இதே மாதிரிலாம் அவன் வந்துட்டு அவளை ரொம்ப கேர் பண்ணி எல்லாமே பண்ணியிருந்திருக்கான். ஸோ இப்போ வரைக்குமே அவன் வந்துட்டு இதெல்லாமே பண்ணி வச்சுருக்கானா என்னை எவ்வளோ தூரத்துக்கு மிஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கு பயங்கர ஹாப்பியாகி போயிடுது. பக்கத்தில் வந்து போட்டதுமே அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு என்ன எனக்கு ஒரு மாதிரியா வியர்டாக ஃபீல் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே பயந்து போயிருக்கா. என்னாச்சு உனக்கு ஃபேஸ்லாம் ஏன் வந்து இவ்வளோ தூரத்துக்கு செவந்து போயிருக்குன்னு சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்றத சொல்லும்போது, அப்பாங்க அவளுக்கு கொஞ்சம் நான் டைம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் பேசணும் நம்ம யாங்ஸும் யோசிச்சுட்டு அவளை கூட்டிகிட்டு போனதுமே அவங்க பேரண்ட்ஸ்க்கு பயங்கர ஹாப்பியாக இருது. ஓடி போய்ங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமானு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்பாங்க நீயும் நம்ம யாங்ஸும் அவங்க சொல்ல வந்ததுமே அவள் ரொம்ப டயர்டாக இருக்கா, நீங்கள் ஃபஸ்ட்டு போய் கூட்டிகிட்டு போய் அவளை வந்து படுத்து ரெஸ்ட் எடுக்க வைங்க அப்படின்ற விஷயத்தை அவன் சொல்கிறான். ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டோம் அப்படின்றத சேர்த்து அங்கே கூட்டிகிட்டு போனதுமே ஹீரோயின் ரூம்குள்ளே வந்தால் ரூம் வந்து ஆல்ரெடி வந்து ஃபுல்லாமே சூப்பராக க்ளீனாக இருக்குது. நான் இங்கே வந்து கிட்டத்தட்ட 2 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு, பட் அப்படி இருந்துமே பர்ஃபெக்டாக இப்போ வரைக்குமே ரூம் இருக்குது அப்படின்றத செட்டு யோசிக்கிறா. ஸோ அப்போ அங்கே ஒரு டாக்குமெண்ட்ஸை பார்த்ததுமே ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது வேணுக்குனே இப்படி நம்ம யாங்ஸோட கம்பெனியுமே இதில் கலந்துக்க போகிறாங்க, ஸோ அதனால் நம்மளுக்கு மிகப்பெரிய லாஸ் வரும்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை விட்டு பேச விட்டுருக்கான். நான் ப்ராஜெக்டை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்ப்பா, பிறகு கூப்பிடுவான்னு சொன்னதுமே, இப்போ எதுக்காக நீ வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, என் பிரதர் ஏதாச்சும் உனக்கு பண்ணிகிட்ருக்கானா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும், அந்த ப்ராஜெக்ட் எனக்கு கிடைச்சா பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு பேசினதுமே, கண்டிப்பாக நான் வந்துட்டு அவருக்கு கஷ்டம் வர விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் அங்கே அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே தெரியாமல் திருடி இருக்கா. இவ்வளோ ஒரு யூஸ்லெஸ்ஸான பொண்ணு நானுன்னு சொல்லிட்டு அதை குப்பையில் தூக்கி போட்டதுமே அதுக்கு எந்த ஒரு வேல்யூ இல்லைப்பா அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆகி போயிட்டு நீ என்ன பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லும்போது ரொம்ப எமோஷன் ஆகிட்டா. அப்போ இது உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு அங்கே போய் ஹக் பண்ணிக்கிறா. அவன் அங்கே ரொம்பவே எமோஷன் ஆகிட்டு கவலைப்படாத அப்படின்றத சொன்னதும் அங்கே சாரி கேட்கும்போது என்னம்மான்னு கேட்டால் அதான் ட்ராஸ்டில் போட்டேனே எனக்கு வேணாம் அப்படின்றத சொல்கிறா. ஆல்ரெடி இவன் எடுக்கும்போது அவன் பார்த்துருக்கான். ஸோ அதனால் வந்துட்டு அதான் இவன் வித்ட்ரா பண்ணியிருக்கான் இவளுக்காக, என்னால் எவ்வளோ மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னு சேர்த்து கவலையாயிடுச்சுக்கா. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா பியூட்டி ஃபார் லவ் ஹேர் ஸ்டைலை மாற்றினதுமே பிரதர் இது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதோ ரொம்ப நல்லா இருக்குது, உனக்காக இந்த பாரு டியூலிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கொடுக்குறான். ஸோ இந்த உனக்காக யோகா சென்டர் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கீ எல்லாமே கொடுத்ததுமே அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சுக்கு. ஸோ அப்போ அங்கே அந்த பொண்ணு வந்துட்டு உங்கள் பாய் ஃப்ரெண்ட் உங்களை நல்லா கேர் பண்ணிக்கிறார் மேடம் சொன்னதும், ஐயோ என் பாய் ஃப்ரெண்டு இல்லைன்னு சொல்லும்போது அவன் கையை பிடிச்சிட்டு தேங்க்யூ அப்படின்ற சொல்லிட்டு அவளை வெளியே கூட்டிகிட்டு வந்ததுமே, நீ என்ன பண்ணிகிட்ருக்க யாங்ஸோ அவங்க பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க நீ வாட்டு பேசாமல் இருக்கன்னு சொன்னதும், ஃபஸ்ட்டு ஸ்டூடியோவை நம்ம செக் பண்ண வேணாமான்னு சொல்லிட்டு கேட்டால் கண்டிப்பாக அப்படின்றத சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. 2 பேருமே சேர்ந்து அங்கே கிளம்பிட்டு இருக்காங்க. இவனை பார்த்தாங்க தண்ணியை போட்டுட்டு ப்ளீஸ் என்கிட்ட திரும்ப வந்துருன்னு சொல்லிட்டு இவன் பாட்டு புலம்பிட்டு இருந்தா. அங்கே நம்ம லின் வந்து ஒரு பொண்ணுக்காக நீ எதுக்காக உன்னோட வாழ்க்கையை அழிச்சிட்ருக்க, கிட்டத்தட்ட அவள் போய் 1 மாதம் ஆகி போச்சு, இன்னுமே நீ புத்தி இல்லாமல் பண்ணிகிட்ருக்க அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படுறா. என்னால் சிசியை மறக்க முடியல, என்னால் தானே அவள் விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு இவன் பயங்கர கோவப்பட்டதுமே வாயை முடிட்டு பேசாமல் இருன்னு சொல்லிட்டு அவள் பயங்கர கோவப்படுறா. நீ வந்துட்டு ஏன் முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டுருக்க, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, நீ இப்படி குடிச்சு நாசமாவையா, இப்படி பண்ணுறதுனால அவள் திரும்ப ரிட்டர்ன் வந்துடுவாளா அப்படின்றத சொன்னதும், கண்டிப்பாக என்னால் சிசியை மறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போனதும்,
சிசி நீ உண்மையிலே வின் பண்ணிட்ட, நான் கூட உன்னோட லவ் என்னமோன்னு நினச்சேன், பட் அவன் இப்போ வரைக்கும் உன்னை தான் லவ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு இந்த பொண்ணு அங்கே ரொம்பவே எமோஷன் ஆகிட்டு இருக்கா. ஸோ இவன் அங்கே ஒரு பொக்கே ஷாப்க்கு போயிட்டு அங்கே ஃப்ளார்ஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டு இருக்கான். எப்படி வந்துட்டு உங்களுக்கு வேணும் சார்னு சொன்னதும் ரோஸ் எடுத்து கொடுங்கன்னு சொல்கிறான். ஸோ அங்கே ஒரு பொண்ணு அங்கே சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு இது உனக்காக தான் ஆர்டர் பண்ணியிருக்கு, இதை ஃபஸ்ட்டு சாப்பிடுன்னு சொல்லும்போது சேமா நம்ம ஹீரோயின் பண்ணியிருக்கா, இதுக்குள்ளே காயின் இருக்கு, உன்னோட பர்த்டே, இது உனக்காக நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், நீ சாப்பிடு அப்படின்ற சொன்னதும் அந்த ஃபஸ்ட் இதுலேயே வந்து காயின் கிடச்சிருக்கு. வாவ், நீ ரொம்ப லக்கிப்பா, உன்னோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க, நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன்னு சொல்லிட்டு பேசியிருக்கா. ஸோ அப்போங்க இந்தாங்க சார் ஃப்ளார்னு செட்டு கொடுத்ததுமே அவன் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டுருக்கான். ஸோ நம்ம யாங்ஸுட்டு அங்கே வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது நம்ம யாங்ஸு கையை பிடிச்சிட்டு ஃபியான்ஸை வந்துட்டு யார் தெரியுமான்னு சொல்லிட்டு டக்கு நான் பார்த்தாங்க நீடன் பண்ணிட்டு நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன், நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு சொன்னதும் பிரதர் நீ என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்ற சொன்னதும் நான் ஜோக் பண்ண கிடையாது, நான் வந்துட்டு உன்னோட உண்மையான பிரதர் கிடையாது, நான் அடாப்டட் பிரதர் தான், உங்கள் பக்கத்து வீட்டில் இருந்தேன், என்னோடய வீட்டில் தீப்பிடிச்சி எரிஞ்சதில் எல்லாமே இறந்து போயிட்டாங்க, உன்னோட பேரண்ட்ஸ் தான் என்னை வந்துட்டு அப்போ இருந்து வளர்த்துட்ருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறான். ஸோ நீ என்ன பேசிகிட்டு இருக்கா, அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சால் கோவப்பட மாட்டாங்களான்னு சொன்னதும் அம்மா அப்பாவுக்கு இதில் ரொம்ப ஹாப்பி தான் அப்படின்றத அவன் சொல்கிறான். அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, நீ வந்துட்டு ஓகே சொன்னேன்னா நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், நம்ம ஒரு வருஷம் டைம் எடுத்துக்கலாம், நம்மளுக்கு வந்துட்டு ஃபீலிங்ஸ் டெவலப் ஆகலைன்னா நான் எப்பயும் உன்னை வந்துட்டு நல்லபடியாக ப்ரொடெக்டே பண்ணுறேன் அப்படின்றத சொன்னதும் நான் இவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. ஸோ சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணலான்னு சொன்னதுமே அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு எப்பயும் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கையில் வந்து ரெங்க போட போகிறான். கரெக்டாக பார்த்தா நம்ம சோங்க வந்துடுறான். சிசி நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்றத சொல்லிகிட்ருக்கான். அப்போங்க நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு நம்ம யாங்ஸை கோவப்பட்டதுமே நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு பேசினான். என்ன சிசி இதெல்லாம் சொல்லிட்டு அவன் கேட்டா. அப்போங்க இதான் என்னோட பாய் ஃப்ரெண்டாக இருந்தான் 3 வருஷமாக, பட் எல்லாமே வந்து ஃபினிஷ் ஆகிருச்சு, இவன் என்னை வந்துட்டு உனக்கு ஹர்ட் பண்ணுறதுக்காக என்ன யூஸ் பண்ணிக்கிட்டான் டூலா அப்படின்ற விஷயத்த சொன்னதும் சிசி நான் தப்பு பண்ணிட்டேன் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவன் சாரி கேட்குறான். அவ்வளோதான் இவன் கோமாயிட்டு பயங்கரமாக போட்டு அடிச்சுட்டு எவ்வளோ தைரியம் தான் நீ அவளை டச் பண்ணுவடா, நீ அவள் ஃபோட்டோ எடுத்து அவளை லீக் பண்ண பார்ப்பியான்னு சொல்லிட்டு கோவப்படுறான். செஞ்சு நீ வந்து இப்படிலாம் பண்ணாத அப்படின்ற சொல்லிட்டு அவங்க அவனை ஸ்டாப் பண்ணதுமே எனக்காக ஒரு சான்ஸ் கொடு, நான் வந்துட்டு உன்னை எப்பயுமே லெட் டவுன் ஆக விட மாட்டேன் அப்படின்ற சொன்னதும் உன் ப்ராமிஸ் எல்லாம் தூக்கி போய் குப்பையில் போடு, நீ வந்துட்டு அந்த வீடியோஸை நம்ம என்கேஜ்மெண்ட் அதுவுமா ஆக்ஸோட முன்னாடி போட்டு விட்டு அசிங்கப்படுத்தணும் தானே பிளான் பண்ணேன்னு சொன்னதும் தயவு செஞ்சு நீ என்னை மன்னிச்சிரு, நான் இதுக்கப்புறம் அப்படி பண்ண மாட்டேன்னு சொன்னதும் சரி ஓகே நான் மன்னிச்சிட்டேன், பட் ஆனால் நான் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் இவர் தான் சொல்லிட்டு நம்ம யாங்ஸுவை அறிமுகப்படுத்துகிறா. அப்போ அங்கே நம்ம யாங்ஸோ அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக எழுறான். என்ன பேசிகிட்டு இருக்க, உன் பிரதரை போய் கல்யாணம் பண்ணுவியான்னு சொன்னதும் அவன் ஒன்றும் என் கூட பிறந்தவன் கிடையாது, அடாப்டட் தான் அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ இதான் உண்மை, நான் வந்துட்டு உன்னை எப்பயும் மன்னிக்க மாட்டேன், நான் ரொம்ப இப்போ ஹாப்பியாக இருக்கேன்னு சொன்னதும் நீ என்னதான் லவ் பண்ணிகிட்ருக்க, நீ நான்சென்ஸ் மாதிரி பேசாதன்னு சொன்னால் நம்ம யாங்ஸோ போட்டு அடிச்சிடுறான். மரியாதை விலகி போ, இதுக்கப்புறம் நீ அவள் பக்கத்தில் வந்தேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். உன்னை நான் மன்னிச்சிட்டேன், ஆனால் உன்னை நான் எப்பயுமே வந்துட்டு லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போயிடுறா. நான் உன்னை பெக் பண்ணுறேன் தயவு செஞ்சு என்கிட்ட வான்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சிட்டு இருந்தான். ஹீரோயினை இவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறான். அவனை ஹக் பண்ணிவிட்டு நான் ரொம்ப வந்துட்டு அழுக்கான பொண்ணு நீ நினைக்கிறியாப்பா, நான் கெட்டு போயிட்டு நீ ஃபீல் பண்ணுறியான்னு சொல்லிட்டு கேட்டா. இந்த உலகத்திலே பியூரான பொண்ணுன்னா அது நீ தான், நீ ஏன் தப்பாக புரிஞ்சிட்ருக்க, அவன் உன்னை சீட் பண்ணியிருக்கான், இதில் உன்னோட தப்பு எதுவுமே கிடையாது அப்படின்றத சொல்லும்போது அப்போ நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஓகே சொல்லிட்டு அவளை போய் கிஸ் பண்ண போனால் அவங்க பேரண்ட்ஸ் அங்கே வந்துடுறாங்க. அவங்களுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருது. அப்போ அங்கே என்னாச்சுன்னு சொன்னதுமே அம்மாவை ஒத்துக்கிட்டா என்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னதும் பயங்கர சந்தோஷமாக இருது. சரி ஓகே இதை விட என்ன பெஸ்ட்டான விஷயம் இருக்குது, உடனே நம்ம இன்விடேஷன் அடிக்கலாம், ஃபஸ்ட்டு என்கேஜ்மெண்ட் பார்ட்டி வச்சிடலான்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியாகிடுறாங்க. இவனை பார்த்தா தண்ணியை போட்டு ஃபீல் பண்ணிவிட்டு சிசி என்னை வந்து விட்டுட்டு போயிடாதன்னு சொல்லிட்டு வயிறு பயங்கரமாக அவனுக்கு பெயினாக ஆரம்பிச்சிருது. ஒரு விஷயம் ஞாபகம் வருது, அவனுக்கு வந்துட்டு எங்கள் பார்ட்டி கிளம்பும் போது மெடிசன் கொடுத்துருக்கா, நீ வந்து பார்ட்டியில் அதிகமாக ட்ரிங்க் பண்ணுற, ஸ்டொமக் பெயினாக நான் என்ன பண்ண முடியும், இந்த மெடிசனை நீ வச்சுக்கோ அப்படின்றத சொன்னதும் ஹாப்பி ஆகிட்டாங்க ஓகே சொல்லியிருந்திருக்கான். ஸோ அவளுக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அவனால் மனசே தாங்க முடியல, ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க, ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ அங்கே கால் பண்ணிவிட்டு சிசி எனக்கு வயிறு ரொம்ப பெயின் ஆகிட்டு
ஆயிட்டுருக்கு, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ண வா அப்படின்ற சொல்கிறான். பட் ஃபோனை அவங்க லாக் பண்ணியிருக்கா. ஸோ ஃபோன் எடுக்க மாட்டாளே, நான் என்ன பண்ணுறது அப்படின்ற சொல்லிட்டு மயக்கமாயிடுறான். ஹாஸ்பிட்டலில் தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. என்னாச்சு எனக்கு அப்படின்ற சொன்னதும், நீ மயக்கமாய் வீட்டில் கிடந்த, எதுக்காக நீ இவ்வளோ தூரத்துக்கு ட்ரிங்க் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்க, அவள் தான் போயிட்டாளே அப்படின்ற சொன்னதும், அவளை திரும்ப என்கிட்ட கொண்டு வர வைக்கணும், நான் மன்னிப்பு கேட்பேன்னு சொன்னதும், முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காத, அவளுக்கு வந்துட்டு மேரேஜ் ஆக போகுது அப்படின்றத சொன்னதும், பொய் சொல்லாதீங்க, நேற்று கூட நான் அவளை பார்த்தேன், உடனே எப்படி போய் மேரேஜ் பண்ணுவான்னு சொன்னதும், உண்மைதான் சொல்லிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு அவங்க அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டி இதை காமிக்கிறாங்க. கார்டை பார்த்ததுமே கண்டிப்பாக அவள் என்ன விட்டுட்டு வேற ஒருத்தவங்கள மேரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்ற சொல்லிட்டு இவன் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு போனால், முட்டாள் ஆகிட்டியா, ஆல்ரெடி வந்துட்டு உன் வயிறு ரொம்பவே மோசமாக இருக்குது, நீ இப்போ போனேன்னா நீயே சூசைட் பண்ணிக்கிறதுக்கு சமம்னு சொல்லும் போதே பிளட்டாக அங்கே வாமிட் எடுத்துடுறான். ஸோ நம்ம ஹீரோயின் ஹாப்பி ஆகிட்டாங்க. நம்ம யாங்ஸோ போய் ஹக் பண்ணிச்சேக்கா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ளார் எல்லாமே கொடுத்துட்டு 2 பேர் சேர்ந்து போனால், அப்போங்க நம்ம லின் அதெல்லாமே பார்த்துட்டு உன்னால் அவனுக்கு இன்றைக்கி எவ்வளோ நிலைமை ஆகி போயிடுச்சு அப்படின்ற சொல்லிட்டு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதெல்லாமே பார்த்துட்டு அவள் ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருக்கா. நான் வந்துட்டு ஒதுங்கி போனதுக்கு ரீசன் என்ன, நீ அவருமே சேர்ந்து ஹாப்பியாக இருக்கட்டும் தானே, பட் ஆனால் நீ அவரை விட்டுட்டு வேறு ஒருத்தனோட பின்னாடி போவையா, கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் பயங்கர கோவமாயிட்டு, நான் இன்றைக்கி உன்னை போட்டு தள்ளிட்டேன்னா அவன் வந்துட்டு நிம்மதியாக வந்து இருப்பான், அதுக்கப்புறம் அவன் என்னோட லைஃப்பில் வந்துடுவான், நான் அவனை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் ஆக்சிடென்ட் பண்ண வந்தா. நம்ம யாக்ஸு பிடிச்சி அவளங்க தள்ளி விட்டுட்டு இவன் அடிப்பட்டு அங்கே விழுந்துடுறான். அவள் பயந்து போயிட்டியா, ஐயோ நான் ஒருத்தனை கொலை பண்ணிட்டேனான்னு சொல்லிட்டு பயப்படுறா. யாக்ஸு என்னாச்சு, கண்ணை துற, என்னை பயமுடுத்தாதன்னு சொன்னதும், ஜிசி நீ நல்லா தானே இருக்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்டா. பயங்கரமாக அழுததுமே, நீ அழுகாத நான் நல்லா இருக்கேன்னு சொல்லும் போதே அவங்க மயக்கமாயிடுறான். ஸோ சேர்த்துட்டு இப்போ கவலை ஆகிட்டு இருந்தா, அம்மா அவனுக்கு ரொம்ப ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா, எனக்கு பயமாக இருக்குமான்னு சீட்டை அழுகுறா. பிளட்டு வேற ரொம்ப லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்கன்னு சீட்டை அவர் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு அழுகும் போதே அப்போ அங்கே டாக்டர் வந்துடுறாரு. அவருக்கு ரொம்ப பிளட்டு ரொம்ப லாஸ் ஆகிருக்கு, எழுப்பிடுறதே ரொம்ப கஷ்டம்தான்னு சொன்னதும், தயவு செஞ்சு நீங்கள் காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு அவள் காலை பிடிச்சி கெஞ்சிட்ருக்கா. அவன் இல்லைன்னா நான் சேர்த்து போயிடுவேன்னு சொல்லிட்டு இவன் மயக்கமானதுமே அவளுக்கு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் முழிப்பு வந்துடுது. வேகமா அவனை போய் பார்க்குறா. நீ எவ்வளோ நாள் வந்துட்டு இப்படியே இருந்துச்சுப்ப, நீ எந்திரி, நீ எந்திரிக்கலன்னா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கே சின்ன வயசில் அவன் காப்பாற்றினது, அவன் கையில் அடிப்பட்டது எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வந்துட்டுருக்கு. நீ எவ்வளோ ஒரு முட்டாள் மாதிரி இத்தனை வருஷமாக என்ன ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கே உன்னோட லைஃப் எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டேன், இதுக்கப்புறம் உன்னை நான் வந்து யாரையுமே ஹர்ட் பண்ண விட மாட்டேன், உன்னை பாதுகாப்பேன், இதை பண்ணவங்கள சும்மா விட மாட்டேன்னு சொல்கிறான். இவனுக்கு இவங்க சாப்பாடுலாமே கொடுத்ததுமே அவன் வேணான்னு சொன்னதும், முட்டாள் மாதிரி விட்டுட்டு போனவளை நினச்சி வாழ்க்கையை அழிச்சிட்டு இருப்பையா, உன் பக்கத்தில் நான் எவ்வளோ வந்து ட்ரூவாக இருக்கேன், ஏன் என்ன நீ ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டேன்னு சொன்னதும், ஹீரோயின் அங்கே வந்து அந்த சிசின்னு சொல்லிட்டு ஹாப்பியானா இவ கோவம் ஆகிட்டு, நீ எதுக்காக இப்போ இங்கே வந்த, நீ வரலன்னா அவர் என்னை ஏற்றிருப்பாரு அப்படின்றத சொன்னதும், உன்னை மாதிரி கொலகாரியெல்லாம் பேசுகிறதுக்கு தகுதி இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதும், அப்போங்க என்ன பேசிகிட்டு இருக்கா அப்படின்றத சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்கியா, கொலை பண்ணுறதுக்கு உன்னோட ஃபியான்ஸை நீ அனுப்பி விட்ருக்கா, அவள் என்னோட ஃபியான்ஸை கொலை பண்ண பார்த்தான்னு சொன்னதும், இவ போய் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லும்போது அவன் என்ன இதெல்லாம் சொல்லிட்டு கேட்டா. ஆமாம், இவ வந்துட்டு உன்னை இவ்வளோ தூரத்துக்கு மோசமாக கொண்டு போய் விட்டுட்டா, நான் கொலை பண்ண தான் ட்ரை பண்ணேன்னு சொன்னதும், இதில் உன்னை யார் தலையிட சொன்னதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவன் கோவப்படுறான். ஸோ நீ கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணு, நான் இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும், அவங்க எல்லாருமே வந்து பேசுகிற விஷயங்கள் எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வந்துட்டுருக்கு. இதுக்கு முன்னாடியுமே நீ என்னென்ன மாதிரி பேசுகிறேன்னு எனக்கு எல்லாமே தெரியும்ப்பா, நீ வந்துட்டு என்னோட வீடியோஸை போட்டு காமிக்கணும்னு சொன்னது, என் பிரதரை வச்சு என்னை அசிங்கப்படுத்தணும்னு சொன்னது, அதுக்கப்புறம் நீ அவட்ட போய் சும்மா இவளை வந்துட்டு நான் ஃபன்னுக்காக யூஸ் பண்ணுறேன்னு சொன்னது எல்லாம் எனக்கு தெரியும், ஆல்ரெடி இல்லைன்னு எனக்கு எல்லாத்தையுமே தெரிய வச்சுட்டா அப்படின்றத சொல்லிட்டேக்கா. ஸோ நீ இதுக்கப்புறம் வந்து என்கிட்ட எதையுமே ஃபூல் பண்ண முடியாது அப்படின்றத சொன்னதுமே அப்போ அங்கே அவன் தயவு செஞ்சு நீ அப்படிலாம் பண்ணாதன்னு சொல்லும்போது, ஜஸ்ட் 3 days தான் உனக்கு டைம், அதுக்குள்ளே நீ அவளை வந்து என்கிட்ட அனுப்பிவிடு, இல்லை நான் வந்து ஆக்ஷன் எடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு போகிறா. அவங்க பின்னாடி போனதுமே கையை பிடிச்சிட்டு அவள் கெஞ்சினதும், உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னதுன்னு சொன்னதும், இதெல்லாம் நான் உனக்காக தானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் காலை பிடிச்சி கெஞ்சிரா. ஏன் என்னோட லவ் உனக்கு புரியலையா, நான் எவ்வளோ லவ் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றத சொன்னதும், நான் என்கேஜ்மெண்ட்டை பிரேக்கப் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க கோவமாயிட்டு போகிறான். ஸோ இவங்களை பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சு பிள்ளைங்க நல்லா இருப்பாங்கன்னு பார்த்தா இப்படி ஆகி போயிடுச்சேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உள்ளே வந்ததுமே நம்ம யாங்ஸு எப்போ எந்திரிப்பானே தெரியலை, நம்ம வந்துட்டு பேசாமல் மேரேஜை ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்ற சொன்னதும், அப்போ அங்கே அதை கேட்டுட்டு நான் கண்டிப்பாக வந்துட்டு மேரேஜ் பண்ண அவனை தான் பண்ணுவேன்னு அவள் சொல்கிறா. நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்காக அவன்
அவன் அங்கே வந்துடுறான். இப்போ எதுக்காக நீங்கள் வந்திருக்கான்னு சொன்னதும், நான் உன்னை தான் மீட் பண்ண வந்திருக்கேன். அவள் வந்து பண்ணது தப்பு தான், பட் நான் அதை பண்ணுறதுக்கு சொல்லலை. நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், உன்னோட என்கேஜ்மெண்ட் பிரேக்கப் ஆயிடுச்சுல்ல, நீ வந்துட்டு வா நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொன்னதும், உன்ன மாதிரி ஒரு நான்சென்ஸை போய் நான் மேரேஜ் பண்ணுவேனான்னு சொன்னதும், நீ அப்போ செல்ஃபிஷாக நீ பிஹேவ் பண்ணுவியா? அப்போ நான் வந்துட்டு உன்னை லவ் பண்ணதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு அவளை போய் கிஸ் பண்ண போனால் அவங்க டச் பண்ண விட மாட்டான். நீ எதுக்காக வந்துட்டு இப்படி பண்ணிகிட்ருக்க? நீ எனக்கு தான் சொந்தம்னு சொன்னதும், எல்லாம் முடிஞ்சு போச்சு போடான்னு சொன்னால் அவன் எங்கே ஃபோர்ஸ் பண்ணிட்டு விட மாட்டான். ஸோ இவனுக்கு கையெல்லாமே அப்போ அங்கே மூவ் ஆயிடுச்சுக்கு. என்னை விடுன்னு சொல்லிட்டு அவள் கோவம் ஆயிடுச்சுக்கா. யாங்ஸும் என்னை காப்பாற்று அப்படின்ற சொல்லும்போது, ஏன் இதுக்கு முன்னாடி நம்ம 2 பேருமே ஸ்கிப் பண்ணது கிடையாதா? புதுசாக என்னமோ இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அங்கே அவளை பிடிச்ச அவங்க வந்துட்டு கிஸ் பண்ண ட்ரை பண்ணதுமே அவங்க அப்பா அங்கே வந்துடுறாரு. பொறுக்கி நாயேன்னு சொல்லிட்டு போட்டு அடித்து தள்ளிடுறாரு. தயவு செஞ்சு தப்பாக புரிஞ்சுக்காதீங்க, நான் அவளோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோ எனக்கு அவனுக்கு எல்லாமே எப்பயோ முடிஞ்சு போச்சு, அவனை அடித்து வெளியே விரட்டி விடுங்கப்பான்னு சொன்னதுமே காட்ஸ் இந்த சேம்லெஸ் அடித்து வெளியே விரட்டுங்கன்னு சொல்லிட்டு அடித்து அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. பேரண்ட்ஸ் இது வந்துட்டு சரி வராதுமா, என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடலாம், அவன் எந்திரிப்பானானே சொல்ல முடியலன்னு சொல்கிறாங்க டாக்டருங்க, உன்னோட லைஃப் ஸ்பாயில் ஆகிறத பெற்றவங்களா நாங்கள் எப்படி பொறுத்துக்க முடியும்னு சொன்னதும், சரி ஓகே என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிடலான்னு சொன்னதும், அதை கேட்டு அவங்க அம்மா ஹாப்பி ஆகிட்டு உண்மையாவான்னு கேட்டதும், ஆமாம் நான் ஸ்ட்ரைட்டாக அவனை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னதுமே, நீ என்ன பேசிகிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கோவப்படுறாங்க. லைஃப்பில் இவன் என்ன ப்ரொடெக்ட் பண்ணுறான், இதுக்கப்புறம் நான் அவன் பொண்டாட்டியாக இருந்தால் அவனை கேர் பண்ணி பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன், இதை விட பெஸ்ட்டான ஹஸ்பண்ட் எங்கே எனக்கு கிடைக்க போகுது அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ இவனை பார்த்தா அங்கே பப்ளில் உட்காந்து பயங்கரமாக தண்ணியை போட்டுட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கோவம் ஆகிட்டு, ஏன்டா இப்படி குடிச்சு உடம்புக்கு எடுத்துட்ருக்க, திரும்ப ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும், எனக்கு அவள் வேணும், அவள் இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்காத, நீ எதுக்காக இப்படிலாம் பிஹேவ் பண்ணுற, அவள் தான் உன் லைஃப்பை விட்டு போயிட்டாலே, அவள் திரும்ப வரமாட்டா, ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டே அப்படின்றத சொன்னதும், அவள் ரொம்ப தங்கமான பொண்ணுடா, நான் தான் எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். நீ இப்படியே பிஹேவ் பண்ணிட்டு குடிச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக நீ தான் செத்து போவேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. அவன் என்ன ஹேட் பண்ணுறதை விட்டால் தான் நான் நிம்மதியாக இருக்க முடியும்னு சொல்லும்போது அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் வந்துடுது. இப்படி என்கேஜ்மெண்ட் வந்து கேன்சல் ஆகிடுச்சான்னு சொல்லுவோம், எனக்கு தெரியும் அவன் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு பேசும்போதே திரும்பவுமே மெசேஜ் வருது, இப்படி வந்து என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்கப்பா, பட் மேரேஜ் ஸ்ட்ரைட்டாக பண்ண போகிறாங்கன்னு சொன்னதும், அப்போங்க அதை கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, கண்டிப்பாக நான் வந்து போட மாட்டேன், அவன் எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாயிடுச்சுக்கான். என் வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கா. ஸோ சின்ன வயசில் 7வது பிறந்தநாளை கொண்டாடும் போது வேணுமோ அதை வேண்டிக்கோன்னு சொன்னதும், எனக்கு வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக கல்யாணம் பண்ணும்போது வெட்டிங் ட்ரெஸ் பிரின்சஸ் மாதிரி போடணும் அப்படின்ற சொன்னதுமே கண்டிப்பான்னு சொல்லிட்டு அவங்க ஹாப்பியாகிட்டு பேசியிருக்கான். ஸோ இப்போங்க அவங்களுமே, மேடம் நீங்கள் பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க மேடம் அப்படின்ற சொல்கிறாங்க. தண்ணி எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. உங்கள் பாய் ஃப்ரெண்டு பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாருன்னு சொல்லும் போதே அவளுமே ரொம்ப ஹாப்பியாகிட்ருக்கா. ஸோ அங்கே நம்ம ஸோ வந்துடுறான். உண்மையிலே என்னோட பிரைடு பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தான் இருக்கா அப்படின்றத சொன்னதும், நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்க அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. நான் உன்னை பார்க்க வரக்கூடாதா, எதுக்காக நீ இப்படி பேசிகிட்டு இருக்க ஜிஜி, நான் தப்பு பண்ணிட்டேன் இல்லைன்னு சொல்லலை, நான் உண்மையிலே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடு அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்டதும், அப்படியா நீ வந்து எத்தனை டைம் சான்ஸ் கேட்ப, திரும்ப என்ன வந்துட்டு என்னை வந்து பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டுருக்க, நான் ஆக்சுவலாக தான் மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொன்னதும், அவனை மேரேஜ் பண்ணால் உன் லைஃப்பில் என்ன ஹாப்பி உனக்கு கிடைக்க போகுது, உடனே நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன், நான் இன்னுமே லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு என் பக்கத்தில் வந்ததும் தள்ளி போன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறா. அப்போ நான் வந்துட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றியா அப்படின்னா பேசாமல் நீ வந்து அந்த லின்னை என்கிட்ட ஒப்படைச்சிரு, நான் போலீஸில் அவளை பிடிச்சி கொடுக்கணும்னு சொன்னதும், பட் அவன் அவங்களுக்கு எங்களுக்குமே ரொம்ப நல்ல உறவு இருக்குப்பா, நான் அதை பண்ண முடியாது, நான் மேரேஜை வந்து கேன்சல் பண்ணிட்டேன், பட் இதை வந்துட்டு பண்ண முடியாதுன்னு சொன்னதும், அப்போ நீ இதுக்கப்புறம் என் மூஞ்சில் முழிக்காது அப்படின்ற செய்யிட்டு ரொம்ப கோவமாயிட்டவ போகிறா. தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ, நான் உனக்கு கேரண்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போனதுமே ஏன் ஒன்றா இருக்கும்போது அவன் வீடியோ எடுத்ததெல்லாம் தான் ஞாபகம் வந்துச்சுக்கா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேசி அசிங்கப்படுத்தினது தான் ஞாபகம் வருது. ஸோ எவ்வளோ தூரத்துக்கு கேவலமான ஒரு பிறவி நீயே, உன்னோட ப்ராமிஸ் எல்லாம் உன்னோட வீடியோஸை பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சு, நீ எவ்வளோ வந்து ப்ராமிஸை காப்பாற்றுறவேன்னு சொல்லிட்டு, நீ மரியாதை இங்கேருந்து பேசாமல் போயிரு, ஒர்த்லெஸ் பர்சன் அப்படின்ற சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. நீ என்னை விட்டுட்டு போக முடியாது, கண்டிப்பாக நீ என்னதான் லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்ததுமே கோவமாயிட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. பாங்க
இதுக்கப்புறமே கண்டிப்பாக நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன், உனக்கு ரெஸ்பெக்ட்னு ஏதாவது இருந்தால் மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொன்னதும் சரி ஓகே நீ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டேன், ஆனால் நீ வந்து என் கூட சேர்ந்து வந்தேன்னா அதுக்கப்புறம் புரிஞ்சுக்குவான்னு சொல்லும் போதே அவன் என்னடா பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்டால் தலை சுற்றுது. ஸோ தண்ணியில் வந்துட்டு கலந்து கொடுத்துட்ருக்காங்க ட்ரக்கா. அவன் மயக்கமாயிடுறா. ஜிஜி நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், உன்னை திரும்ப எப்படி என் லவ்வில் விழுக வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவளங்க கொண்டு போய் அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்குற இடத்துல கட்டி போட்டு வச்சு கண்ணை முழிச்சதுமே அங்கே ஃப்ளார்லாமே கொடுத்து அங்கே ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஹீரோயின் இத்தனை வருஷமாக என் கூட சேர்ந்து இருக்கியே, எனக்கு என்ன பிடிக்குனாச்சு உனக்கு தெரியுமா, எனக்கு இந்த ரோஸ் ஃப்ளாரே பிடிக்காது அப்படின்றத அவள் சொல்கிறா. பிடிக்கலன்னா நான் வேறு பூ கூட இப்போ வாங்குறேன், உடனே நான் வந்துட்டு மேரேஜ் வந்து பண்ணிக்கிறேன் ஒன்றுன்னு சொல்லிட்டு மாமு பண்ணி ரிங்கெல்லாமே கையில் போட்டுட்ருக்கான். ப்ளீஸ் என்னை வந்துட்டு நீ வந்து மேரேஜ் பண்ணிக்கோ, நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்றத சொன்னதும் அங்கே ஒரு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதை பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, என்ன மாதிரி சாப்பிடுவேன், ஏதாச்சும் உனக்கு தெரியுமா, எதுவுமே உனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. நான் கண்டிப்பாக உன்னை எப்பயுமே மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் ரோஸாக வந்ததுமே அவள் கோவமாயிட்டு பிடிச்சி அங்கே தள்ளி விட்றா. டக்குன்னு பார்த்தா அங்கே ஒரு ஸ்பீடாக கார் வந்து அவனை இடித்து தள்ளிடுது. யாரும் கிடையாது, நம்மளோட யாங்ஸு தான் கண்ணை முடிச்சு அங்கே வந்துடுறான். அவனுக்கு அங்கே ஆக்சிடென்ட் ஆகி போய் கிடக்கான். ஸோ நம்ம ஹீரோயினை வந்ததுமே அவன் காப்பாற்றி வேமா அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். நீ வந்துட்டு கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அவனை போட்டு பயங்கரமாக அடிச்சுட்டு என்ன இருந்தால் நீ அவளை கிட்னாப் பண்ண விடான்னு சொல்லிட்டு போட்டு பயங்கரமாக அடிச்சிட்ருக்கான். நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு நீங்கள் விட்டுருங்க செத்து போயிட போகிறான்னு சொல்லும்போது அங்கே கூட்டிகிட்டு போனால் ஜிஜி என்னோடவ நீ அவளை விடுன்னு சொன்னால் அது கனவுல தான் உனக்கு நடக்கும், இதுக்கப்புறம் கண்டிப்பாக எப்பயுமே வந்துட்டு உன்னை மன்னிக்க மாட்டேன்னு சொன்னால் இப்போ நான் உன்கிட்ட தோற்று போயிட்டேன்னு ஒத்துக்கணுமா யாங்ஸு, நான் நீடன் பண்ணுறேன்னு சொன்னதும் ஏண்டா ஒரு தப்பெல்லாம் பண்ணிவிட்டு நீடன் பண்ணிட்டா உனக்கு திரும்ப எல்லாமே கிடைச்சிரும் நீ எதிர்பார்க்குறியான்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயின் அங்கேருந்து தூக்கிட்டு போனதும் எல்லாத்தையுமே உன் பேரில் எழுதி கொடுத்துட்றேன், ஜிஜியை மட்டும் எனக்கு கொடுன்னு சொல்லிட்டு அவன் கத்திச்சிருக்கான். ஸோ கொஞ்சம் தூரம் போனால் இவனுக்கு அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது. உங்களுக்கு எப்படி இருக்குது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நல்லா இருக்கே நீ கவலைப்படாத அப்படின்றதாமே சொல்கிறான். அவங்க என்னை காப்பாற்ற வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கும் போதே அவனுக்கு அங்கே பிளட்டாக வாமிட் வர ஆரம்பிச்சிருது. அவள் பயந்து போயிட்டு ப்ளீஸ் காப்பாற்றுங்க யாராச்சும்னு சொல்லிட்டு அவள் பயங்கரமாக கத்தி அழுதுட்ருக்கான். ஹாஸ்பிட்டலில் தான் கொண்டு போய் அங்கே சேர்த்துருக்காங்க. ஸோ கண்ணை முழிச்சதுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு நல்ல வேலை நீ எந்திரிச்சிட்ட, நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமான்னு சொல்லிட்டு அவள் பயப்படுறா. சார் நீங்கள் பெட்டராக இருக்கீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க டிஜார்ஜ் கூடிய சீக்கிரம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அங்கே அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸில் பார்க்க நீ வந்து உண்மையிலே பேரி டெய்ல் மாதிரி இருந்தப்பா அப்படின்ற செய்தி ஹாப்பி ஆகிட்டு பேசுகிறான். கூடிய சீக்கிரம் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொன்னதுமே கண்டிப்பாக நம்ம 2 பேருமே ரொம்ப சூப்பராக மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருது. அவனுக்குமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கான். 2 பேருமே ஹாப்பியாகிட்டு கிஸ் பண்ண போனால் அவங்க பேரண்ட்ஸ் அங்கே உள்ளே வந்துடுறாங்க. ஐயோ நாங்கள் பார்க்கல கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ற சொன்னதும் அம்மாப்பா நீங்கள் இப்படி பண்ணாதீங்க உங்கள் பொண்ணு ரொம்ப வெக்கப்படுவா வாங்க அப்படின்ற செட்டி கூப்பிட்டா அங்கே எங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரம் ஒரு பேர பிள்ளைய மட்டும் பெற்று கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாப்பியாகிட்டு இருக்காங்க. நம்ம லின் பார்த்தா இவனை பார்த்து பதறி போய் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டுருக்கா. தயவு செஞ்சு எந்திரி நீ இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கே கதறிட்டுருக்கா. ஸோ அப்போ அவன் ஃபோன் கீழே விழுந்ததுமே இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தான், அவரை இந்த லெவலுக்கு ஹர்ட் பண்ணிட்ட, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படும் போது அந்த ஃபோனில் வீடியோஸ் இருந்துச்சு அதை நீ டிலீட் பண்ணேன்னா அதை எப்படி எனக்கு வர வைக்கணும்னு தெரியாதா, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து காசு எல்லாமே கொடுத்து இதில் டிலீட் ஆன வீடியோஸ் எல்லாத்தையுமே திரும்ப நீங்கள் எடுக்கணும் அப்படின்றத சொன்னதும் நாளைக்கே எடுத்துடலாம் மேடம் அப்படின்றத சொல்கிறாங்க. முடிச்சதுமே இப்போ நான் எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு அங்கே பயந்து போயிருக்கான். நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்பாங்க எப்பயுமே உங்களுக்கு அந்த ஜிசியோட ஞாபகம் தானா, 3 நாளாக வச்சு மயக்கத்தில் கிடைக்கிங்க அப்படின்றத சொல்கிறா. நான் தான் உங்களை காப்பாற்றினேன், கார் ஆக்சிடென்ட் பண்ணி போட்டு வச்சுருந்தாங்க அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. நீங்கள் சிசின்னு பேசிட்டுருக்காதீங்க, ஹாப்பியாக உங்களோட லைஃப்பில் வந்துட்டு இருக்க பாருங்கள், அவளுக்கு மேரேஜ் நடக்க போகுது அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு ஜிசி எனக்கு தான் சொந்தம் நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு போனால் நீங்கள் எதுக்காக இப்படி ஒரு பொண்ணுக்காக உங்கள் வாழ்க்கையை வந்துட்டு இப்போ கெடுத்துட்ருக்கீங்கன்னு சொன்னதும் உனக்கு எனக்கு நடுவில் எதுவுமே இல்லை, இதுக்கப்புறம் நீ இந்த விஷயத்தில் தலையிடாதன்னு சொன்னதும் அந்த பொண்ணு ஹக் பண்ணிட்டு ஏன் நீ என்னோட லவ் புரிஞ்சுக்க மாட்டேற, நான் வந்து எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு சொன்னால் கோவமாயிட்டு அங்கேருந்து போனதுமே என்னை இவ்வளோ தூரத்துக்கு வெறிக்க வச்சதுக்கு காரணமே அவள் தான், அவள் வாழ்க்கையை அழிச்சிருவேன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப கோவப்படுறா. ஸோ அப்போ அங்கே கால் வந்துடுது நீங்கள் கொடுத்த ஃபோனில் எல்லாமே ரெக்கவர் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு நாளைக்கு உன் வாழ்க்கையை நான் அழிக்கிறேன்டின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப கோவப்படுறா. இங்கே வெட்டிங்குமே ஸ்டார்ட் ஆகிருது. ரொம்ப ஹாப்பி
சொல்லிட்டு அங்கே வெட்டிங் பண்ண வர்றாங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் ரொம்ப சூப்பராக இருக்காங்கப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமாயிட்டு இருக்கும்போது இவன் பார்த்தா விழுந்தடிச்சு வேகமாக ஓடி வந்துட்டுருக்கான். மேரேஜ் அங்கே வந்து ஹாலில் வந்துட்டு நீ எப்படி வந்து வேற ஒருத்தனை போய் மேரேஜ் பண்ணுவ, நீ என்னெல்லாம் லவ் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டுங்க கேட்டுட்டு அவங்க பொக்கையை கொண்டு வர்றான். அங்கே நம்ம ஹீரோயின்ட்டு அவன் இன்னொரு சான்ஸ் கேட்டதுமே அவ்வளோதான் நம்ம யாங்ஸு கோவம் ஆகிட்டு அவள் வாழ்க்கையை அடித்ததும் இல்லாமல் இப்போ வந்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அடிக்க வந்தா நம்ம ஹீரோயின் நீ ஸ்டாப் பண்ணி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற சொல்கிறா. இப்போ உனக்கு என்ன வேணும், எதுக்காக நீ திரும்ப இங்கே வந்திருக்க, உனக்கு என்ன ஏதாச்சும் ப்ராஜெக்டை வந்து ஏமாற்றி பிடுங்கணுமான்னு சொல்லி கேட்டதும் தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பண்ணாத, நான் எப்பயுமே உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிடுவேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்ற சொல்லி கேட்டா. உன்கிட்ட நான் என்ன சொன்னேன், எனக்கு ரோஸ் பிடிக்காதுன்னு சொன்னேன்ல, அதவே நீ கொண்டு வந்திருக்கன்னு சொன்னதும் நான் இப்போவே டியூலிப் கொண்டு வரேன்னு சொன்னதும் அப்படியா, எனக்கு என்னென்ன பிடிக்குன்னு ஏதாச்சும் உனக்கு இப்போ வரைக்கும் தெரியுமா, எப்பயுமே நான் உனக்காக பார்த்து பார்த்து பண்ணேன், பட் நீ எனக்கு என்ன வந்து கொடுத்த, கடைசியில் ஏமாற்றத்தை தானே கொடுத்த அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அவர் அப்படி கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டாங்க. கையை பிடிச்சதுமே அங்கே எல்லாரும் முன்னாடியும் ஒரு பார்ட்டி கூட்டிகிட்டு போயிருக்கான். அங்கே ஆளுகளுக்கு முன்னாடி அவள் கையை விட்டுட்டு தனியாக போயிருக்கான். ஸோ அங்கே ஆளுகளுக்கு முன்னாடி கையை பிடிக்க கூட நான் பயந்தேன். ஸோ அவளோட பெயின் என்னென்னு எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு அவன் சாரி கேட்குறான். நான் வந்து என்னோட ஃபீலிங்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தேன் வாசி, உன்னை பற்றி கவலைப்படலை, என்னை மன்னிச்சிருப்பான்னு சொன்னதும் அப்போ லின் வந்துடுறா. இந்த சேம் லிஸ்ட்டை போய் நீ எதுக்காக மன்னிப்பு கேட்குறேன்னு சொன்னதும் நீ என்ன பண்ணிட்டு இருக்க கிளம்புன்னு சொன்னா, நான் வந்துட்டு இவளோட வாழ்க்கையை எனக்கு எப்படி அரிக்காம விழுவேன், அவள் வந்துட்டு உன்னோட வாழ்க்கையை கெடுத்துருக்கான், உன் ஃபோனில் வந்துட்டு நான் எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ணிட்டேன்ப்பா, இவன் என்ன நினச்சிட்டு இருக்கா, இவன் அந்த வீடியோஸை டிலீட் பண்ணிட்டா எதுவும் வந்து கிடைக்காம போயிருமா, திரும்ப எடுக்க முடியாதா என்ன அப்படின்றத சொல்கிறா. ஸோ ஹீரோயினுக்கு அதை கேட்டதுமே ரொம்ப பதட்டமாகிருது. ஏன்னா பேரண்ட்ஸ் இருக்காங்க, ஊர்க்காரவங்க இருக்காங்க, எல்லாருடையுமே ஒரு நல்ல பொண்ணுன்னு தான் அவளுக்கு பேர் இருக்குது. பட் இப்படி ஒருத்தரை நம்பி 3 வருஷமாக அவ்வளவே இழந்திருக்கான்னு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவள் பயந்து போயிடுறா. அப்பாங்க நம்ம யாங்ஷூ நீ பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். மரியாதையாக ஃபோனை கொடுத்துட்டு நீங்கள் இருந்து போயிரு, இல்லை நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படும் போது நம்ம யாங்ஷூ நீ ஏதாச்சும் பண்ணேன்னா உன்னோட குடும்பம் மொத்தமாக இந்த ஊர்ல இல்லாமல் நான் அழிச்சிருவேன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். அப்பாங்க நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க, உனக்கு நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டதுமே ஒன்னால தான் எல்லாமே நாசமாச்சு, என் ஹாப்பியே போச்சு, நீ வந்துட்டு ஹாப்பியாக இருக்கட்டும் அவன் கூடன்னு பார்த்தா அதையுமே நீ வந்து கெடுத்துட்டேன்னு சொல்லும்போது அப்போ அங்கே தாத்தா அங்கே உள்ளே வந்துடுறாரு. அப்பாங்க நீ ஏதாச்சும் பண்ணேன்னு வச்சுக்கோ நான் உன்னை சும்மா விட மாட்டேன், ஆல்ரெடி ஜியாங் ஃபேமிலி நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸை பாதி அழிச்சிட்டாங்க, இன்னும் மிச்சம் மீதியுமே அழிச்சு நீ நாசமாக்க போறியான்னு சொல்லி கேட்டா. அப்பாங்க நம்ம யாங்ஸு நீங்கள் இப்போ உங்கள் பொண்ணை ஸ்டாப் பண்ணலைன்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு உங்களை சும்மா விட மாட்டேன், டோட்டலாக எதுவுமே இல்லாமல் நான் பண்ணிடுவேன் அப்படின்றத சொன்னதும் கொஞ்சம் நீங்கள் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவளை அங்கே பிடிச்சி இழுக்கும் போது ஃபோன் கீழே விழுந்ததுமே அவன் அதை தூக்கி போட்டு உடைச்சிடுறான். அங்கே அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஓ இதை நீ உடைச்சிட்டேன்னா என்கிட்ட வேற இல்லையா, இங்கே பாரு நான் வந்துட்டு இப்போ பென்ட்ரைவ் கொண்டு வந்திருக்கேன், இதை நான் பண்ணால் எல்லாருக்குமே வந்துட்டு வீடியோ ஸ்ப்ரெட் ஆயிரும் அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு நீ இப்படி பண்ணேன்னா கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நம்ம குடும்பத்துலேருந்தே உன்னை ஒரு பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே எடுத்துருவோன்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு இப்படி குடும்பமே தேவை கிடையாது, நீங்கள் எப்பயுமே உங்களோட கனவுகளை ஏன் மேலே சுமத்த பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு அவள் கோவப்படுறா. அப்போங்க நீ பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு, நீ வந்துட்டு வீடியோ இதுக்கு பேர் லவ் கிடையாது பைத்தியக்காரத்தனம்னு சொல்லிட்டு நம்ம ஜூ சொன்னதும் இவன் மட்டும் எப்படி ஹாப்பியாக இருக்கலாம், நம்மளோட லைஃப் அழிச்சிட்டுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவமாயிட்டேக்கா. அங்கே ஹீரோயின் பயந்து போயிட்டு எல்லாருக்குமே இந்த வீடியோ போனால் நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவள் பயந்ததுமே என் மேலே நம்பிக்கை வை, ஒன்றுமே பிரச்சனை ஆகாது அப்படின்றத சொல்கிறான். இவன் வீடியோ அனுப்பி விட்டா இவன் வந்து நம்ம யாங்ஸுவை ஆக்சிடென்ட் பண்ண வீடியோ தான் அதில் இருக்குது, அதை பார்த்துட்டு அவளுக்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. ஸோ இது எப்படி சாத்தியம்னு சொல்லிட்டு இவ கத்தி எடுத்துட்டு அங்கே மிரட்டும் போது அப்போ அங்கே ஆல்ரெடி இவன் தான் இவங்க அந்த இடத்துக்கு போகிறப்ப நோட்டீஸ் பண்ணிவிட்டு உள்ளே போய் இவங்க காசை கொடுத்து எல்லா வீடியோவுமே இவன் சொல்கிறத அதில் வந்து மாற்றி வைக்க சொல்லியிருக்கான். ஏன் இதெல்லாம் நாங்கள் யாருமே பண்ணலையேப்பா, நீ அனுப்பி விட்ட வீடியோவிலே உனக்கு எவிடன்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறப்ப போலீஸ் அங்கே வந்துடுறாங்க, அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போக. அப்போ அங்கே நம்ம சூட்டை ஹெல்ப் கேட்டதும் அவன் கண்டுக்க மாட்டான். ஸோ நம்ம ஹீரோயின் ரொம்பவே தேங்க்யூ யாங்ஸ்ன்னு சொன்னதுமே நான் உன்னை எப்பயுமே ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொன்னேன், அதே மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ரொம்ப சந்தோஷமாயிட்டு 2 பேருமே அங்கே மேரேஜ்மே பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்பாங்க என்னோட ஹாப்பியை நானே என் கையால் கெடுத்துட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு இவன் அங்கேருந்து வந்து அவள் பேரில் அங்கே ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே மாற்றி கொடுத்துட்ருக்கான். நான் பண்ண மாதிரி எல்லாமே நீங்கள் வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த கண்ட்ரியை விட்டு கிளம்பிடுறான். இதுக்கப்புறம் உன்னோட லைஃப்பில் நான் வரமாட்டேன், நீ ஹாப்பியாருன்னு சொல்லிட்டு கால் பண்ணி அந்த யாங்ஸ் உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணான்ல, நாங்கள் வந்துட்டு அவனை எப்படி சும்மா விடுவோம், ரிவெஞ்ச் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஸோ பயந்து
போயிட்டு அவள் வேறு நம்பரை பிளாக் பண்ணியிருக்காளேன்னு சொல்லிட்டு உடனே யாங்ஸுக்கும் அவன் கால் பண்ணிட்டு இருக்கான். இவங்க கிளம்பி வந்துட்டு யோகா சென்டருக்கு போகும்போது நானே கூட்டிகிட்டு வந்து விடுறேன்ப்பான்னு சொன்னதும், இல்லை நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்க, டாக்டர் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அங்கே அவள் ஹாப்பியாகிட்டு போயிட்டுருக்கா. ஸோ நல் பண்ணிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னதுமே, நீ எதுக்காக வந்துட்டு அவளை ஸ்டாப் பண்ணலைன்னு சொன்னால், இப்போ அவங்க வந்துட்டு இப்படி ஃபோனை கட் பண்ணிட்டாங்க, என்னோட நம்பர் அவட்ட இல்லை, நீ கிளம்பு அப்படின்ற விஷயத்த அவன் சொல்கிறான். ஸோங்க அவளுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் கிளம்புனா, அங்கே டிரைவர்கிட்ட ஏகப்பட்ட காசை கொடுத்து ரொம்ப ஸ்பீடாக போங்க அப்படின்ற சொல்லும்போது, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சிடென்ட் பண்ண வர்றாங்க. கரெக்டாக நம்ம ஷூ வந்துட்டு அவளை தள்ளி விட்டு காப்பாற்றினா, அங்கே வந்துட்டு அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருது. நம்ம யாங்ஸுமே இங்கே வந்து ஹீரோயமாக பிடிச்சி தூக்கிட்டு நீ நல்லா கேளு அப்படின்ற சொல்லும்போது, ஃபஸ்ட்டு நீ அவனை காப்பாற்று, அவன் எனக்காக ஹர்ட் ஆகிட்டான்னு சொல்லிட்டு வேமா அவனை அங்கே வந்துட்டு ஆம்புலன்ஸ்க்கு தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அப்பாங்க இப்படி அவருக்கு வந்து உயிருக்கு ஆபத்து இல்லை, பட் கால் வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, அவரால் இதுக்கப்புறம் நடக்கவே முடியாது அப்படின்ற சொன்னதும், என்னை காப்பாற்ற போய் தான் இப்படி ஆயிடுச்சு, நான் உன்னை கேர் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன்னு சொன்னதுமே, கண்டிப்பாக நானுமே உனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு அவன் சொல்கிறான். சரி பார்த்தா அவங்க திரும்ப வந்து பார்க்க வந்தா பேஷண்ட் எங்கன்னு கேட்டதுமே, அவர் ஆல்ரெடி டிஸ் ஆகிட்டார் மேடம், இது உங்களுக்கு தான் செட்டு கொடுக்குறாங்க. ஸோ பார்த்தாங்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே அவன் சேஞ்ச் பண்ணியிருக்கான். அங்கே அவங்க லெட்டர் எல்லாமே எழுதி வச்சுருக்கான், நான் உன்னை விட்டுட்டு போகிறேன்ப்பா, நான் வந்துட்டு பண்ண தப்புக்கு தான் எனக்கு கடவுள் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காரு, பட் இதை நினச்சி எனக்கு வந்துட்டு இப்போ கவலை கிடையாது, நான் வந்துட்டு உனக்கு என்கேஜ்மெண்ட் பார்ட்டி எதுமா பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொன்னேன், பட் ஆனால் வந்துட்டு நான் வந்து பழி வாங்குறேன்ற பேரில் ஏன் நான் வச்சிருந்த லவ்வே புரியாமல் என்னென்னமோ தப்பி பண்ணிட்டேன், என்னோட ஹாப்பியை நானே வந்து கெடுத்துக்கிட்டேன், பட் நீ சந்தோஷமாக இருக்கணும், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே நான் உன்னோட பேரில் சேஞ்ச் பண்ணிட்டேன், நான் உனக்கு உண்மையிலே கொடுக்கணும்னு நினச்சேன், அந்த சர்ப்ரைஸை இதுதான் சொல்லிட்டு அவன் எல்லாத்தையுமே மாற்றிருக்கான். ஸோ இதை நினச்சி இப்போ வீட்லேயுமே உட்காந்து அங்கே வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது, என்னப்பா இதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன்னு சொன்னதும், இல்லை நம்ம பழசை மறந்துட்டு எப்பயுமே வந்துட்டு நம்மளோட ப்ரெசண்ட்டை தான் யோசிக்கணும், அப்படின்னா தான் நம்ம லைஃப் வந்துட்டு எப்பயுமே ஹாப்பியாக இருக்கும் அப்படின்ற சொல்கிறா. கரெக்டாக நம்ம வந்துட்டு பேபி பெற்றுக்கணும்னு நினைக்கிறேன், அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நம்ம யாங்ஸும் வந்துட்டு ஹீரோயினை ஹாப்பியாகிட்டு தூக்கிட்டு கிளம்புறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.